பாகம் 51. ஆரியன் பிசினஸ் நிறுவனத்தின் அந்த மதுரை பிரான்ச் முழுவதும் எரிந்திருந்தது. பகலில் நடந்த இந்த விபத்தால் 2 உயிர்கள் பலியாகி இருந்தன. 5 பேர் காயமடைந்திருந்தார்கள். இரவோடு இரவாக மதுரை வந்திருந்த ஆரியன் பொறுமை இழந்து சித்தார்த்திடம் கத்திக் கொண்டிருந்தான். இது யார் பக்கம் மிஸ்டேக் சித்? இங்க நாம சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருந்தோமே, அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? இல்ல சித், இது யாரோ பிளான் பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னால யாரோ இருக்காங்க என்றான். ஆரியன் பேச்சை கேட்ட சித்தார்த் தகவல் தந்த அந்த நபரை வெளியேறுமாறு சைகை செய்த பிறகு ஆரியனிடம், என்ன பேசுற? எப்படி இவ்ளோ ஷியோரா சொல்ற? என்னால கெஸ் பண்ண முடியல என்றான். ஆரியன் சித்தார்த்தை நோக்கி, ஆமா சித், இதுக்கு பின்னாடி நிச்சயமா அந்த நிமிஷாதான் இருப்பா, நீ வேணா பாரு என்றான் தீர்மானமான குரலில். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சித்தார்த், நிமிஷாவா? அவ எப்படி? அவதான் இப்ப லண்டன்ல இருக்காளே என்றான். ஆரியன் சித்தார்த்திடம், இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணி சொன்னதே நிமிஷாதான். அத வச்சுதான் சொல்றேன், அவதான் செஞ்சிருப்பா. ஐ எம் 100% ஷூர் என்றான் ஆரியன். சித்தார்த் ஆரியனின் தோளில் கை வைத்து, ப்ரோ, இது மட்டும் நிஜமா இருந்தா அந்த நிமிஷாவை சும்மா விட மாட்டேன். இந்த ஆக்சிடென்ட்ல 2 பேர் செத்து போயிருக்காங்க. அவ ரிவெஞ்ச் எடுக்க பல உயிரை காவு வாங்குறாளா? நல்ல வேலை, ஆக்சிடென்ட் நடந்தப்போ 7 பேர் தான் உள்ள இருந்திருக்காங்க என்றான். அப்போது ராகவ், சூரஜ் இருவரும் அங்கு வந்தனர். சூரஜ் ஆரியனிடம், பாஸ், எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டோம். இப்ப எங்களால எதையும் விசாரிக்க முடியாது. காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணும். உள்ளுக்குள்ள என்னென்ன டேமேஜ்னு இனிமேல் தான் பார்க்கணும் என்றான். சரி, நாங்க இங்க தங்க ஏதாச்சும் ரூம் புக் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஆரியனும் சித்தார்த்தும் வெளியே காரில் புறப்பட்டனர். காலை பொழுதில் சிதம்பர விலாஸ் வீட்டில் ஆரியன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மின்மினி கண்களை திறந்து பார்த்தாள். அப்போதுதான் அறையில் அவள் மட்டும் தனியாக இருப்பது புரிந்தது. அவள் அறையை சுற்றி பார்த்துவிட்டு, ஓ, நைட் முழுக்க ஆர்மி ஆபீசர் வரல போல என்று அவளுக்குள்ளாகவே பேசிக்கொண்டாள். போனை எடுத்து செக் செய்ய அதில் ஆரியனிடமிருந்து எந்த காலும் வரவில்லை என்பது புரிந்து மின்மினி முகம் வாடினாள். மறுபடியும் சோகமாக படுத்துக்கொண்டாள். இங்கு மதுரையில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஆரியனும் சித்தார்த்தும் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். இரவு முழுவதும் இருவரும் தூங்கவில்லை. அவர்களால் எப்படி தூங்க முடியும்? இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகு இருவருக்கும் எங்கே தூக்கம் வரும்? ஆரியன் சித்தார்த்தை பார்த்து, நிவாஷினிக்கு உடம்பு சரியில்லைனா நீ கிளம்பு, இங்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். இதை கேட்ட சித்தார்த் மறுத்து, இல்ல ஆரி, எல்லாம் சரியாயிடுச்சு. அம்மா நிவாசினி கிட்ட இருக்காங்க. நாம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒன்னாவே போலாம் என்றான். அப்போது சித்தார்த் போன் அடிக்க சித்தார்த் தலையை விரல்களால் அழித்துவிட்டு போனை பார்க்க ஆரம்பித்தான். காலையிலிருந்து இருவருக்கும் பல அழைப்புகள் மீடியாவிடமிருந்து வந்திருந்தன. கோபமடைந்த ஆரியன் தனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்தான். சென்னையில் மகாதேவன், அதாவது சித்தார்த்தின் தாத்தா அலுவலகத்தில் சொக்கலிங்கம் ஐயா மற்றும் மகாதேவன் இருவரும் சோஃபாவில் அமர்ந்து செய்திகளை பார்த்து கொண்டிருந்தனர். இருவரும் நடந்த அனைத்தையும் அறிந்து கொண்டனர். இந்த விபத்தை அறிந்து இருவரும் மிகவும் கவலைப்பட்டனர். 3 வருடங்களுக்கு முன்பு சித்தார்த்தின் தாத்தாவும் இந்த பிசினஸில் இணைந்தார். சில வருடங்களில் நிர்வாகம் ஆரியன் மற்றும் சித்தார்த் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் மகாதேவன் மற்றும் சொக்கலிங்கம் ஐயாவை ஏமாற்றிவிடவில்லை. இளைஞர்கள் இருவரும் இந்த சாதாரண நகைக்கடன் வட்டி தொழிலை புதிய நிலைக்கு கொண்டு சென்றனர். ஒரு வித்தியாசமான அடையாளத்தை தமிழகம் எங்கும் உருவாக்கி பல கிளைகளை திறந்தனர். இந்த 3 வருடங்களில் இது போன்ற விபத்து இதற்கு முன் நடந்ததில்லை. மகாதேவனிடம் நிலைமையை விளக்கிய ஐயா, டென்ஷன் ஆகாத, நம்ம பசங்க அங்க போயிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க என்றார். மகாதேவன் லேசாக சிரித்துவிட்டு, எனக்கும் நம்பிக்கை இருக்குடா. ஆனா நம்ம பசங்க இவ்ளோ நாள் அதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. எல்லாம் வீணா போச்சேன்னுதான் வருத்தமா இருக்கு. சரி, பரவாயில்ல, 2 பேரும் இந்த நேரத்துல ஒன்னா இருக்கிறது தான் நல்லது என்றார். விபத்து நடந்து 6 நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் ஆரியனுக்கும் சித்தார்த்திற்கும் இதுவரை தேவையான தகவல் கிடைக்கவில்லை. அவர்களுடைய அந்த பிரம்மாண்டமான மதுரை பிரான்ச் எரிந்ததற்கு யார் காரணம் என்பதை இப்போது வரை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இவ்வளவு பெரிய விபத்து நடந்துள்ளதை அடுத்து ஆரியன் மற்றும் சித்தார்த் இருவருமே அங்குள்ள முழு சூழ்நிலையையும் சிறப்பாக கையாண்டனர். உயிரிழந்த 2 தொழிலாளர்களின் குடும்பங்களின் பொறுப்பை ஆரியன் ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் இதையெல்லாம் செய்தது யார் என்று
இன்னமும் நிரூபிக்க முடியவில்லை என்பதால் ஆரியன் மிகவும் உறைந்து போயிருந்தான். இதையெல்லாம் செய்தது நிமிஷாதான் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவனிடம் அதற்கான ஆதாரம் இல்லை. இரவு 9 மணி ஆகிவிட்டது. சித்தார்த்தும் ஆரியனும் ஹோட்டல் அறையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது சித்தார்த்தின் போன் அடித்தது. நிவாஷினி கூப்பிட்டிருந்தாள். சித்தார்த் போன் பேச பால்கனிக்கு சென்றான். ஆரியனுக்கு மின்மினியின் நினைவு வந்தது. மின்மினியின் நினைவு வந்ததும் ஆரியன் ஒரே மூச்சில் இம்பீரியல் ரம்மை குடித்து முடித்துவிட்டு, எனக்கு தான் கூப்பிட நேரம் இல்ல, அவளாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, அவளுக்கு எங்க ஏன் ஞாபகம்லாம் வரப்போகுது என்று யோசித்தான். ஆரியன் இதையெல்லாம் அவனுக்குள்ளாகவே பேசியபடி திடீரென்று மௌனமானான். காரணமே இல்லாமல் மின்மினியின் மீது கோபம் வந்தது. கிளம்பும் போது அவளை அழ வைத்தது கூட நினைவுக்கு வந்தது. ஆரியன் இன்னொரு கிளாஸ் இம்பீரியல் ரம் குடித்துக்கொண்டே போனை எடுத்து மின்மினியின் எண்ணை தேடி டயல் செய்தான். இங்கே ஆச்சியும் மின்மினியை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். மின்மினி ஆச்சி முன் சந்தோஷமாக இருப்பது போல நடித்தாள். ஆனால் அவள் மிகவும் சோகமாக இருக்கிறாள் என்பது ஆச்சிக்கு நன்றாகவே தெரிந்தது. ஒருவேளை ஆரியனுக்கும் மின்மினிக்கும் இடையில் ஏதோ நடந்திருக்கலாம் என்று அவர் யூகித்தார். மின்மினி தன் அறையின் பால்கனியில் இருந்த சோஃபாவில் முழங்கால்களை மடக்கி தலையை ஊன்றிக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கன்னத்திற்கு வந்தது. போன் சத்தத்தால் அவள் அழுவதிலிருந்து கவனம் சிதறியது. ஆரியனிடமிருந்து கால் வந்ததை பார்த்தாள். சிறிது நேரம் மௌனமாக போன் ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருந்தவள் மனதிற்குள், ஏன் இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுறீங்க? ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு, இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா என்றாள். ஆரியனின் போன் கால் தானாக ஓய்ந்தது. அதன் பின் மறுபடி ஆரியன் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். மின்மினி இந்த முறை அந்த அழைப்பை எடுத்தாள். மறுபக்கத்திலிருந்து, ஹே கியூட்டி, என்ன பண்ற என்ற ஆரியனின் குரலை கேட்ட மின்மினியால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிய தொடங்கியது. ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள். ஆரியன் இன்னும் போனில் இருந்தான். அவன் மின்மினியிடம், மினி, நான் பேசுறது கேக்குதா என்றான். ஆனால் மின்மினி அவனிடம் எதுவும் பேசாமல் அந்த அழைப்பை துண்டித்தாள். போனை கட் செய்த மினி தன் முழங்கால்களை கட்டிப்பிடித்து அழுதாள். நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் ஆரியன். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா என்ன யோசிச்சிட்டீங்கல்ல. நீங்க இதுலெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கணும் தான். ஆனா நீங்க என்ன ஒரு வாட்டியாவது கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல. கூப்பிடவே இல்லல்ல. உங்க பிசினஸ் தான் உங்களுக்கு முக்கியம், நான் இல்லல்ல என்று அவளுக்குள்ளேயே யோசித்து அழுதாள். மின்மினியின் போன் மீண்டும் ஒருமுறை அடித்தது. ஆனால் அவள் அழைப்பை எடுக்காமல் தன் போனை சைலண்ட் மோடில் வைத்தாள். ஆரியன் குரலை கேட்க விரும்பி முதலில் அழைப்பை எடுத்தாள். ஆனால் இப்போது அவள் அழைப்பை எடுக்க விரும்பவில்லை. அழைப்பை எடுத்தால் அவளால் அழுகையை நிறுத்த முடியாது என்று அவளுக்கே தெரிந்திருந்தது. மின்மினி பால்கனியில் இருந்து ஆகாயம் பார்த்தாள். எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அப்ப உங்க யாருக்கும் கூட என்ன பிடிக்கல, அப்படிதானே? உங்களையும் நான் மன்னிக்க மாட்டேன். நான் மட்டும் இங்க தனியா இருக்கேன். நீங்கெல்லாம் செல்ஃபிஷ் பர்சன்ஸ். ஒன்னாவே செத்து போயிட்டீங்க. அப்ப கூட என்ன உங்க கூட சேர்த்துக்கவே இல்லல்ல என்று உடைந்து அழ ஆரம்பித்தாள். அப்போது மின்மினி தன் தோளில் ஒரு கை இருப்பதை உணர்ந்தாள். கண்களில் நீரோடு அவள் திரும்பி பார்த்தபோது ஆச்சி அங்கே நிற்பதை பார்த்தாள். மின்மினி தன் கண்ணீரை வேகமாக துடைத்து கொண்டு, ஆச்சி, நீங்க இன்னும் தூங்க போலியா என்றாள். மின்மினியின் அருகில் அமர்ந்திருந்த ஆச்சி அவளிடம், இல்ல மின்மினி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் லைஃப்ல எங்களுக்கெல்லாம் எந்த இடமுமே இல்லல்ல. இவ்வளவு தூரம் நானும் ஐயாவும் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டும் நீ இன்னும் தனியா தான் இருக்க இல்லையா? அதத்தானே சொல்லி அழுதுகிட்டு இருந்த என்று கேட்டார். மின்மினி ஆச்சியின் பேச்சை கேட்டுவிட்டு வேகமாக, ஏன் ஆச்சி இப்படி சொல்றீங்க? எனக்கு லைஃப்ல எல்லாமே நீங்களும் ஐயாவும் மட்டும்தான் என்றாள். இதை கேட்டதும் ஆச்சி மின்மினியிடம், அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி என்ன மட்டும் இங்க தனியா விட்டுட்டு ஏன் போனீங்கன்னு உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்ததுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். மின்மினி ஆச்சியை பார்த்தாள். அவள் மின்மினியின் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். மின்மினியால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் ஆச்சியை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள். அவள் அழுது கொண்டே, ஆச்சி, நான் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன். நான் அவர் கூட இருக்க விரும்பல. அவருக்கு நான் பொருத்தமே இல்ல. அவரு எப்பயும் என் மேல கோவம் மட்டும்தான் படுறாரு. என்னை எதுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க ஆச்சி? அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பொண்ணா பார்த்து கட்டி கொடுத்துருக்கலாம்ல என்றாள் மினி. மின்மினியின் வார்த்தைகளில் இருந்து
அவள் ஆரியன் மீது கோபமாக இருப்பதையும் ஓரளவுக்கு அவளின் கோபம் நியாயமாக இருந்ததையும் புரிந்து கொண்டார் ஆச்சி. ஆரியன் மீண்டும் மின்மினியிடம் சொல்லிக் கொள்ளாமல் அவசரமாக மதுரைக்கு சென்று விட்டான். அதுதான் பிரச்சனை. பிசினஸ் முக்கியம்தான், ஆனால் அதற்காக ஆரியன் மின்மினியை இப்படி அழ வைத்திருக்க கூடாது. மின்மினியிடம் நடந்தவற்றை விளக்கமாக சொல்லி புரிய வைக்க ஆரியனால் முடியும் தான். ஆனால் அவனுக்கு சில முக்கியமான நேரங்களில் குறுக்கிட்டால் கோபம் வந்துவிடும். ஷார்ட் டெம்பர் டைப். இதையெல்லாம் யோசித்தபடி ஆச்சி மின்மினியையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் மின்மினியின் போனை நோக்கி சென்றது. அதில் ஆரியனின் அழைப்பு வந்து கொண்டிருந்தது. போனை எடுத்து அந்த காலை அட்டன் செய்தார். ஆச்சி அழைப்பை எடுத்தவுடன் மறுமுனையில் இருந்து ஆரியன் சற்றே கோபத்துடன், எவ்வளவு நேரமா கூப்பிடுற மினி, உன்னால போன் கூட அட்டன் பண்ண முடியாதா என்று கேட்டான். ஆரியனின் இந்த கோபமான பேச்சை கேட்ட ஆச்சி அவரிடம், மின்மினி தூங்குற ஆரி. ஆச்சியின் குரலை கேட்ட ஆரியன் அதிர்ந்தான். ஆச்சி, மினி போன் உங்ககிட்டயா இருக்கு என்று கேட்டான். ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு என்ன இப்ப? அது சரி, மினி கிட்ட எப்பவும் இப்படி எரிஞ்செரிஞ்சுதான் விழுவியா ஆரி? நல்ல விதமா பேசுறதுனா என்னன்னு உனக்கு தெரியாதா? இல்ல மறந்து போயிட்டியா என்று கோபமாக கேட்டார் ஆச்சி. ஆரியன் அமைதியாக இருந்தான். ஆரியன் அமைதியாக இருப்பதைக் கண்டு ஆச்சி, சரி என்னாச்சு மதுரையில, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்களா என்று கேட்டார். ஆரியன், ஆமா ஆச்சி, இப்போ எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு என்று ஆச்சிக்கு பதிலளித்தான். சரி தூங்கு. ஆச்சி இதை மட்டும் சொல்லிவிட்டு ஆரியனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை வைத்தார். அழைப்பை துண்டித்த ஆரியன் தன்னுடைய தலையை கோதிக்கொண்டே போனை பார்த்துவிட்டு, நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும். இப்பதானே போன் எடுத்த, அதுக்குள்ளையா தூங்கிட்ட? அப்போ உனக்கு என் கூட பேசுறது முக்கியமா படல இல்லையா? அதை விட என்னை அவாய்ட் பண்ண ஆச்சி கிட்ட போனை கொடுத்து பேச சொல்லியிருக்க. உனக்கு என் கூட பேச இஷ்டம் இல்ல, அப்படித்தானே மினி என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டான் ஆரியன். மதுரை வந்ததில் இருந்தே மின்மினியிடம் பேச வேண்டும் என்று ஏங்கினான். கிளம்பும் நேரம் பார்த்து அவள் மீது தன் கோபத்தை வெளிப்படுத்தி விட்டுத்தான் வந்திருந்தான். அதற்காக அவன் இப்போது எவ்வளவு ஃபீல் செய்கிறான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். மதுரை பிரான்ச் எரிந்து போன இந்த 6 நாட்களில் மின்மினியை அழைக்க அவனுக்கு உண்மையில் நேரம் கிடைக்கவில்லை. மின்மினியும் அவனை ஒருமுறை கூட அழைக்கவில்லை. பாகம் 52. ஆரியன் இப்போது மீண்டும் அமைதியாக அமர்ந்து மது குடிக்க ஆரம்பித்திருந்தான். அவனுக்கு இப்போது மின்மினியோடு பேச வேண்டும் போல இருந்தாலும் அவள் போன் ஆச்சியிடம் இருந்தது. அவன் போனை பார்த்து, இவளை என்ன பண்ணா தேவல, எதுக்கு ஆச்சி கிட்ட போய் போனை கொடுத்து வச்சிருக்கா, இப்ப எப்படி அவளை கான்டாக்ட் பண்றது என்று தனக்குள்ளாக முணுமுணுத்தான். சிறிது நேரம் கழித்து சிரித்து கொண்டே உள்ளே வந்த சித்தார்த் ஆரியன் முன் அமர்ந்து, இன்னும் எவ்வளவு நேரம் ட்ரிங்க்ஸ் எடுக்க போற ஆர்யா என்று கேட்டான். ஆரியன் அவன் சொல்வதை கேட்டுவிட்டு, ஏன் நிவாசினி ஏதாவது சொன்னாளா? உனக்கு வேண்டாம்னா போய் ரூம்ல கவுந்தடிச்சு படு என்றான் கோபமாக. ஆரியனின் கோபத்தை கண்டு அமைதியானான் சித்தார்த். ஆரியன் இப்போது மிகவும் போதையில் இருந்தான். அதே நேரம் சித்தார்த் லேசான போதையில் இருந்தான். தள்ளாடியபடியே எழுந்த ஆரியன், நான் கிளம்புறண்டா என்று சித்தார்த்திடம் கூறினான். சற்று திடுக்கிட்ட சித்தார்த் அவனிடம், கிளம்புறியா? அப்படி எங்க போற ப்ரோ என்று கேட்டான். ஆரியன் சித்தார்த்திடம் தடுமாறி, நான் மின்மினி கிட்ட போகணும்டா என்றான். சித்தார்த் சிரித்து கொண்டே அவனிடம், மினிய நீ இவ்வளோ நாள் பார்க்காம இருந்ததே பெரிய விஷயம்தான். ஒரு நைட் வெயிட் பண்ணு, காலையில ஷியாம் வருவாரு, பேசிட்டு போயிடலாம் என்றான். ஆனால் ஆரியன் ஒரு சிறு குழந்தையைப் போல அடம் பிடித்தபடி, இல்லடா நான் இப்பவே போகணும், அவ என் மேல செம்ம காண்ட்ல இருக்கா என்றான். சித்தார்த் தனது விஸ்கி கிளாஸை டேபிளில் வைத்துவிட்டு, சார் இப்ப என்ன புதுசா செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு தங்கச்சி உங்க மேல கோவமா இருக்காங்க? என்கிட்ட சொல்லு என்றான். ஆரியன் மதுபோதையில் இருந்ததால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. அவனுக்கு நாக்கு குளறி மின்மினியை திட்டிவிட்டு அவளிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி வந்ததாக சித்தார்த்திடம் கூறினான். ஆரியன் வார்த்தைகளை கேட்ட சித்தார்த், மினி கோவப்படுறதுல தப்பே இல்லடா, அவ உன்னை கேர் பண்ணிக்க நினைக்கிறா, அதுக்கு நீ விடமாட்டேங்கிற, சாப்பிட்டு போன்னு சொல்றதெல்லாம் ஒரு குத்தமாடா என்றான். ஆரியன் தனது தடுமாறிய குரலில், ஆமாண்டா, அப்பதான் நிமிஷா போன் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் விஷயத்த சொன்னா, அடுத்த செகண்ட்ல இருந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தட்டை நீட்டிக்கிட்டே இருந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? அப்ப எனக்கு கோவமா வந்துச்சு.
புடிச்சு ஏறி விட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரிலடா என்றான். ஆரியன் சித்தார்த்திடம், நான் சென்னை கிளம்புறேன்டா, நான் அவளை பார்த்தே ஆகணும், அவ எப்படி என் மேல கோவப்படலான்னு கேட்கணும் என்றான். சித்தார்த் ஆரியனை பின்னால் இழுத்து தன் அருகில் உட்கார வைத்து, டியூட், இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு தெரியும்ல, அதை முடிச்சிட்டு தான் இங்கிருந்து கிளம்பணும். கொஞ்சம் லாக் பண்ணிட்டு அமைதியாத வரைக்கும் மினிட்ட பேசாம இரு என்றான். ஆரியன் டேபிளில் இருந்து தனது போனை எடுத்து, இந்த போன்னால இனி எந்த யூஸுமே இல்ல என்றான். இதை சொல்லிக்கொண்டே ஆரியன் போனை தூக்கி எறிய முற்பட சித்தார்த் வேகமாக அவனது போனை தன் கைகளில் வாங்கி கொண்டான். ஆரியன் இப்போது மீண்டும் பேசினான். அவ எதுக்குடா முதல்ல கோபப்படுறா? நான் என்னடா செஞ்சேன்? நான் இங்க வந்து 6 நைட் 7 பகலாச்சு. அவ என் கூட ஒரு வார்த்தை கூட பேசலடா. அப்படி என்னடா அவ்வளோ பிடிவாதம் என்று கேட்க, நீ சொன்ன அதே டேட்டா படி பார்த்தா நீ கூட மினி கிட்ட பேசியிருக்கணும் தானே. நீ தானே திட்டிட்டு வந்த, தப்பு ஓ மேலதான் இருக்கு. சரி, ஒரு விஷயம் நான் சொல்ற மாதிரி பண்ணு, அதுக்கப்புறமா போன் பண்ணு என்றான் சித்தார்த். இதை கேட்ட ஆரியன், இல்லடா, இனி அவளை கூப்பிட முடியாது. போனை ஆச்சி கிட்ட கொடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேன்னு டிராமா பண்றா. ஆச்சியும் அவ கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, கடுப்பாகுது என்றான். ஆரியன் குடிபோதையில் தள்ளாடுவதை பார்த்த சித்தார்த் ஆரியனை பிடித்து பாத்ரூமிற்குள் தள்ளி, உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, போய் இறக்கி வச்சுட்டு வா என்றான். சிறிது நேரம் கழித்து ஆரியன் வெளியே வந்தபோது இன்னும் கூட அந்த போதை குறையாமலேயே இருந்தது. ஆரியன் இன்னும் போதை இறங்காமல் தள்ளாடுவதை பார்த்த சித்தார்த், நான் கூப்பிட்டு பாக்குறேன்டா, இந்நேரம் ஆச்சி அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க, தங்கச்சி கிட்ட தான் போன் இருக்கும் என்றான். இங்கே மின்மினி ஆச்சி மடியில் தலை வைத்து படுத்து கொண்டிருந்தாள். ஆச்சி அன்புடன் மின்மினியின் தலையை கோதிவிட்டாள். ஆரி சின்ன வயசுல எவ்வளோ சேட்டா பண்ணுவான் தெரியுமா? ஆரம்பம் முதலே ரொம்பவும் குறும்புக்காரன். காலேஜ் டேஸ்ல அவன் மியூசிக் பேண்ட்ல கூட இருந்தான் தெரியுமா? அதே நேரம் ஸ்டடீஸ்லயும் எப்பவும் ஃபர்ஸ்டா இருப்பான். அவனோட ஒரே கெட்ட பழக்கம் அந்த கோவம்தான். சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா கோவப்படுவான், அதான் அவனோட பெரிய பிரச்சனை என்ற ஆச்சி மின்மினியின் தலையில் முத்தமிட்டு, அவ்வளோ ஜாலியா இருந்த பையன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு லண்டன் போனான். அங்கேயே கொஞ்ச நாள் பிசினஸ் பண்ணான். அங்கிருந்து இங்க திரும்பி வந்தப்பதான் அவன் மொத்தமாவே மாறி போயிருந்தான். யார் கூடயுமே பேசுறதில்ல, ரொம்ப ரிசர்வ்டா மாறிட்டான். இதுக்கப்புறம் அவன் எங்க போறான் வரான் என்ன பண்றான்னு எங்க யாருக்குமே தெரியாம போச்சு. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான்றதே எங்களுக்கு லேட்டா தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு தரம் அவனுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பதான் அவன் இதெல்லாம் பழகிருக்கான்னு எங்களுக்கு தெரியும். டாக்டர் அட்வைஸ் படி அவனை குடிக்க விடாம பாத்துக்கிறதே எங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது. எங்காவது சின்ன கேப் கிடைச்சாலும் அவன் குடிச்சிருவான். ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ண நல்ல நேரம் அவனாவே குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாத்திக்க ட்ரை பண்றான்னு எங்க எல்லாருக்குமே தெரியுது. ஆனா உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கிறதால இத பத்தி எல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியல. அவன் கூட லைஃப் லாங் டிராவல் பண்ண போற நீ தான் அவனை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மினி என்றார் ஆச்சி. மினியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டதால் பெரிய மூச்சொன்றை வெளியேற்றியபடி கட்டிலில் சாய்ந்தார். மின்மினி ஆச்சியின் வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆச்சி அவள் தலைமுடியை வருடிக்கொண்டே, நான் இந்த கல்யாண விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆரியோட சந்தோஷத்தை மட்டுமே நான் யோசிச்சிட்டேன். அன்னைக்கு ஐயா சொன்னது சரிதான். உன்னை பத்தி உன்னோட சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்காம போயிட்டேன். ஆரி இப்ப பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அவன் உனக்கு பொருத்தம் இல்லாதவன்னு நினைக்கிறேன் என்றார் ஆச்சி. ஆச்சி ஆரியன் தனக்கு பொருத்தம் இல்லாதவன் என்று சொல்லும் போதுதான் சற்று முன் பால்கனியில் ஆச்சியிடம் தான் பேசிய வார்த்தைகள் மின்மினிக்கு நினைவுக்கு வந்தன. மின்மினி எழுந்து ஆச்சியின் முன் அமர்ந்து, ஆச்சி, நான் ஏதோ கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன், அதை நீங்க ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க? சாரி ஆச்சி என்றவள் மின்மினி தன் இமைகளை தாழ்த்தி, நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அவர் இல்லாம என்னால இருக்க முடியல ஆச்சி, அது ஏன்னு தெரியல, ஆனா இதுதான் நிஜம் என்று சொல்லிவிட்டு மின்மினி ஆச்சியை அணைத்து கொண்டாள். ஆச்சி சிரித்துக்கொண்டே மின்மினியின் தலையில் அன்பாக கை வைத்தாள். உனக்கு ஆரிய அவ்வளோ பிடிச்சு போச்சா மினி என்றார்.
ஆச்சியின் இந்த கேள்வியால் மின்மினியின் முகம் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது. அவள் ஆச்சியை பார்த்துவிட்டு மீண்டும் இமைகளை தாழ்த்தினாள். மின்மினியின் முகம் வெட்கத்தில் சிவந்திருப்பதை பார்த்ததுமே ஆச்சிக்கு பதில் கிடைத்தது. ஆனாலும் மின்மினியின் போன் மீண்டும் அடிக்க ஆரம்பித்ததும் அவளிடம் மீண்டும் ஒருமுறை இதை பற்றி கேட்க விரும்பினார். மின்மினி மற்றும் ஆச்சி இருவரின் கண்களும் மின்மினியின் போனை நோக்கி சென்றது. அது ஆரியன் என்பது பார்த்ததுமே தெரிந்தது. மின்மினியின் போன் ஸ்கிரீனில் அப்பி என்று மின்னியது. ஆச்சி மின்மினியை பார்த்ததும் மின்மினி மீண்டும் ஒருமுறை கண்களை தாழ்த்தி அவளிடம், ஆச்சி, நான் அவர் போனை எடுக்க வேணான்னு சொன்னீங்க என்றாள். சிரித்து கொண்டே போனை எடுத்தார் ஆச்சி. சித்தார்த் தான் மினியின் போனிற்கு ஆரியன் நம்பரில் இருந்து அழைத்திருந்தான். போன் எடுக்கப்பட்டதும் ஆரியனிடம் போனை கொடுத்து பேசு என்றான். ஆரியன் சித்தார்த்திடமிருந்து போனை வாங்கி ஹலோ என்றான். என்னாச்சு ஆரி, இன்னுமா நீ தூங்கல? உன்னதான் அப்பவே தூங்க போன்னு சொன்னனே என்றார் ஆச்சி. திரும்பவும் ஆச்சியின் குரலை கேட்ட ஆரியன் அதிர்ந்தான். ஆனால் தன்னை இயல்பாக்கிக் கொண்டு, ஆச்சி, நான் தூங்கிட்டு தான் இருக்கேன். என் போன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா நம்பர் டயலா இருக்கு என்றான். ஒரு கணம் ஆரியன் சொன்ன சாக்குப்போக்கை கேட்டு ஆச்சி சிரித்தாள். ஆனால் அதன் பின் புன்னகையை அடக்கி கொண்டு, சரி சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்ப கால் கட் பண்ணிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. வேற யாருக்கும் கால் போயிருந்தா தப்பா போயிடும்ல என்றார் நமட்டு சிரிப்புடன். ஆரியனோ ஆச்சி போனை கட் செய்ய விடாமல், ஆச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? சரியா மாத்திரையெல்லாம் சாப்பிடுறீங்களா என்றான். ஆச்சிக்கு ஆரியன் எதற்கு அடி போடுகிறான் என்று தெரியாதா? உள்ளுக்குள் சிரித்து கொண்டே, எனக்கு என்ன ஆரியா, நான் சௌக்கியமா இருக்கேன். என்ன அந்த காஞ்சி காமாட்சி சௌக்கியமா வச்சிருக்கா என்றார். ஆரியன் மீண்டும் ஒருமுறை அவசரமாக, ஆச்சி, மினிக்கு எல்லாம் ஓகே தானே? அவ நல்லா இருக்காளா என்று கேட்டான். ஆரியன் இப்படி பேசுவதை கேட்டு ஆச்சி சிரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் ஆரியன் குரலை கவனித்தவுடன் ஆரியன் மது அருந்தி இருப்பதை புரிந்து கொண்டவள் கொஞ்சம் கோபத்தில், ஆரி, குடிச்சிருக்கியா என்று கேட்டார். மின்மினி அமைதியாக அமர்ந்து ஆச்சி ஆரியனோடு பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆரியன் ஆச்சியின் பேச்சை கேட்டவுடன் கொஞ்சம் பதற்றம் அடைந்தான். இப்போது அவள் சொன்னதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கொஞ்சம் தைரியத்தை கூட்டிக் கொண்டு, ஆமா ஆச்சி, கொஞ்சம் டென்ஷன் அதிகம். யார் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதான் கொஞ்சமா குடிச்சேன். லைட்டா தான், ரொம்பலாம் இல்ல ஆச்சி என்றான். ஆச்சி கொஞ்சம் கடுப்போடு, ஓ, நீ கொஞ்சமா குடிச்சிருக்கியா? அப்படின்னா நீ கொஞ்சோண்டு கூட மினி கிட்ட பேசக்கூடாது. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் என்றாள். ஆரியன் அவர் பேச்சை கேட்டு, அதெல்லாம் முடியாதாச்சி, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அவ என் வைஃப். நான் அவகிட்ட பேசியே ஆகணும். ஐ மிஸ் ஹர். போன் அவகிட்ட கொடுங்க ஆச்சி என்று குளறிக்கொண்டே கெஞ்சினான். ஆரியனின் இந்த கெஞ்சல் பேச்சை கேட்ட ஆச்சிக்கு இப்போது அவன் மீது கொஞ்சம் பரிதாபம் வந்தது. போதையில் இருந்ததால் இப்படியெல்லாம் பேசுகிறான். மற்றபடி அவள் முன் இவ்வளவு பேச மாட்டான் என்பது அவருக்கு புரிந்தது. இதே நிலையில் மினியிடம் பேசினால் கொஞ்சம் யோசித்த ஆச்சி, ஆனா அவ தூங்குறான்னு சொல்றனே ஆர்யா என்று சமாளித்து பார்த்தாள். ஆரியன் தன் தடுமாறிய குரலில், அதெல்லாம் முடியாதாச்சி, நீங்க போய் சொல்றீங்க. அதுக்குள்ள அவ தூங்கியிருக்க மாட்டா. நான் இல்லைனா அவளுக்கு தூக்கம் வராது. நான் தான் அவளை டெய்லி தூங்க வைப்பேன். அவ என் கூட பேசுற வரைக்கும் நான் தூங்க போறதில்ல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்கிட்ட மினி இப்போ பேசியாகணும் என்றான். இந்த நேரத்தில் ஆரியனிடம் வாக்குவாதம் செய்து எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட ஆச்சி மின்மினியிடம் போனை கொடுத்து, சரி, அவங்கிட்ட பேசு, கோபமாவே இரு. அப்பதான் அவன் செஞ்சது தப்புன்னு அவனுக்கு புரியும். புரிஞ்சுதா என்றபடி ஆச்சி எழுந்து சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியே சென்றாள். மின்மினி போனை எடுத்து மெதுவாக ஹலோ என்றாள். மின்மினியின் குரல் ஆரியன் காதுக்கு எட்டியவுடன் அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் அமைதியாக இருந்தான். வெகு நாட்களுக்கு பிறகு மின்மினியின் குரல் கேட்டதும் அவனால் சமநிலையோடு இருக்க முடியவில்லை. குடித்திருந்த ரம்மை விட மினியின் குரல் அத்தனை போதையை கொடுத்தது. சித்தார்த்தை விட்டு நகர்ந்து பால்கனிக்கு போய் சேரில் அமர்ந்தான். அதன் பின் மௌனத்தை கலைத்து, மினி என்றான் ஆரியன். ஆரியன் குரலை கேட்டு ஒரு நிமிடம் மௌனமானாள் மின்மினி.
ஆரியன் குரல் கேட்டதும் அவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ குழைந்தது. ஆனாலும் ஆச்சி சொன்னது ஞாபகம் வர குரலில் கடுமையை வரவழைத்து கொண்டு சொல்லுங்க என்றாள். மறுபுறம் மின்மினியின் குரலில் இருந்து அவள் தன் மீது கோபமாக இருப்பது ஆரியனுக்கு புரிந்தது. ஆரியன் இந்த முறை அதீத காதலுடன் ஐ மிஸ் யூ மினி என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு கிண்டலாக, அப்படியா, ரியலி? இன்னும் எவ்வளோ பொய் சொல்ல போறீங்க? என்னை மிஸ் பண்றவர் தான் எனக்கு 6 நாளா ஃபோன் பண்ணாம இருந்தாரா என்றாள். ஆரியன் மின்மினியை சமாதானப்படுத்த, பேப், திஸ் இஸ் நாட் மை மிஸ்டேக் என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு மௌனமாக இருந்தபோது ஆரியன், சாரி டியர், நீ என் மேல பயங்கர காண்ட்ல இருக்கேன்னு தெரியும். அது ஏன் தப்புதான். அன்னைக்கு கிளம்புறப்ப நான் உன்னை திட்டிருக்க கூடாது. ஆனா நீயே யோசிச்சு பாரு, ஐ காட் அ கால், நம்ம பிரான்ச் எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப பார்த்து நீ சாப்பிடுங்கன்னு தட்ட நீட்டுற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இருக்கிற எல்லா கோபத்தையும் உன் மேல இறக்கிட்டேன். தப்பு என் மேலதான். சாரி, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு என்றான். குடிபோதையில் ஆரியனால் சரியாக பேச முடியவில்லை. அவன் குழறலான குரலை கேட்ட மின்மினி, எதுக்காக இப்போ குடிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று மெதுவாக கேட்டாள். ஆரியன் மயக்கத்தில் அவளிடம், பிகாஸ் ஐ மிஸ் யூ அ லாட். நீயே ஒரு தடவை கூட என்னை கூப்பிடல, அதான் கோவத்துல குடிச்சேன் என்றான். மின்மினி படுக்கையில் படுத்திருந்தாள். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எப்ப வெளியூர்ல இருந்து பேசினாலும் எரிஞ்சுதான் விழுவீங்க. இப்ப கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம்னு போயிருக்கீங்க. அதான் உங்களை நானும் கூப்பிட்டு டென்ஷன் பண்ண வேணான்னு கூப்பிடல என்றாள். மின்மினியின் வார்த்தைகளை கேட்டு சிரித்த ஆரியன், மினி குட்டி, ஹனி குட்டி என்று குழறியபடி கொஞ்சினான். அதன் பின், அப்ப கோவமா பேசினேங்கிறதுக்காக எப்பவுமே நான் கோவமா பேசுவேன்னு எப்படி நீ நினைக்கலாம் என்று கேட்டான். மின்மினி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். மறுபுறம் ஆரியன் மின்மினியை அமைதியாக கண்டு அவளிடம், மினி டியர் என்று மென்மையாக அழைத்தான். மின்மினி அவள் மெல்லிய குரலை கேட்ட ஆரியன், எனக்கு இப்போ உன்னை கிஸ் பண்ணணும் என்றான் பொங்கி வரும் பிரியத்துடன். மின்மினி ஆச்சரியத்தில் கண்களை விரித்து, என்னது, இப்பவே வா, அது எப்படி முடியும் என்று கேட்டாள். பாகம் 53. ஆமா, நான் உன்னை இப்பவே கிஸ் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு போனிலேயே முத்தமிட்டான் ஆரியன். ஆரியன் தன் எதிரில் இருப்பது போல பாவித்த மின்மினி வெட்கத்துடன் கண்களை மூடினாள். அது புரியாத ஆரியன் வெகு தீவிரமாக, லவ் யூ பேபி, என் கைக்குள்ள நீ வேணும், ஐ எம் மிஸ்ஸிங் யூ a lot என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்தான். இந்த பேச்சை கேட்டு மின்மினிக்கு கோபம் வந்தது. லயர், இப்படி பொய் பொய்யா பேசத்தான் லண்டன் வரைக்கும் படிக்க போனீங்களா என்று கோபம் குறையாமல் கேட்டாள். ஆனால் ஆரியன் சிரித்துக்கொண்டே அவளிடம், நீ நம்பு, இல்லைன்னா நம்பாட்டி போ, நிஜமாவே நான் உன்னை விரும்புறேன், எனக்கு நீதான் எல்லாம் என்றான். ஆரியனின் பேச்சை கேட்ட மின்மினியின் உதடுகளில் ஒரு அழகான புன்னகை தோன்றியது. அவனது பிரியம் தோய்ந்த வார்த்தைகளில் அவள் கோபத்தை கூட மறந்தாள். ஆனாலும், கெத்தாயிரு மினி, விட்டு கொடுத்துறாத, அந்த ஆர்மி ஆபீசர் இப்பதான் யூனிஃபார்மா கழட்டி வச்சிருக்காரு, இப்படியே கோபமாவே கண்டினியூ பண்ணு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே, ஓ அப்படியா, அப்படின்னா என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க பாக்கலாம் என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் அமைதியானான். ஆரியனின் மௌனத்தை பார்த்த மின்மினி, பெருசா லவ் பண்றேன்னு சொல்றாரு, இப்ப இந்த சின்ன கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்காரு என்று நினைத்து கொண்டிருக்க, இப்போது ஆரியன் குரல் ஒலிக்க தொடங்கியது. தனுஷ் படத்தின் அந்த பாடல் அந்த சூழலுக்கு அப்படி ஒரு பொருத்தமாக இருந்தது. யாழி நிசாரின் குரலில் இருந்த அதே இதம் ஆரியனுக்கும் இருந்தது. ஆரியன் மின்மினியிடம் மிகவும் தனிந்த குரலில் பாடினான். ஆரியன் தன்னை மறந்து பாடலை பாடிக்கொண்டிருந்தான். மறுபுறம் ஆரியனின் இத்தனை இனிமையான குரல் கேட்டவுடன் மின்மினிக்கு ஆச்சரியத்தில் உயிர் அவளிடம் இருந்து நழுவி அவனிடம் சென்றது.
அவன் குரலில் இருந்த தித்திப்பை அனுபவித்தபடி கண்மூடி மயங்கினாள் மின்மினி. மினி அந்த பக்கம் அமைதியாக இருந்ததால் ஆரியன் கவலையோடு, மினி அழுத என்று கேட்டான். என்றாள் மின்மினி. மின்மினியின் குரல் கேட்ட ஆரியனுக்கு நிம்மதி வந்தது. மின்மினி மெல்லிய குரலில், ஏதாவது சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். சாப்பிட்டேன். ஆரியன் பொய் சொன்னான். இப்போது அவனுடைய போதை குறைந்திருந்தது. மின்மினி ஆரியனிடம், உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு என்றாள். மின்மினி புகழ்வதை கேட்ட ஆரியன் புன்னகைத்தான். எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்றவன், வீடியோ கால் வா என்றான். மின்மினி மீண்டும் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஆனாள். வீடியோ கால்லாம் ஒன்னும் வேணாம், நான் ஒன்னும் உங்களை ஃபர்கிவ் பண்ண மாட்டேன். அப்படியெல்லாம் உடனே எல்லாம் நீங்க என்ன ஓகே பண்ணிட முடியாது. ட்ரை ஹார்ட், கஷ்டப்பட்டுதான் என்னை நீங்க சமாதானம் பண்ணணும் என்றபடி அழைப்பை துண்டித்தாள் மின்மினி. அழைப்பை துண்டித்த பிறகு மின்மினி தன் போனை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து மின்மினி தனது மொபைல் கேலரியில் இருக்கும் ஒரு படத்தை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு அழகான புன்னகை தோன்றியது. ஆரியனும் மினியும் ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம். அதில் அவள் தவறி விழப்போக ஆரியன் அவளை பத்திரமாக தாங்கி பிடித்து கொண்டிருந்தான். அவள் விழுந்து விடுவாளோ என்கிற பதட்டம் அவன் கண்களில் வெளிப்படையாக தெரிந்தது. அவன் கைகள் அவள் இடுப்பை பிடித்திருந்தன. மின்மினி மட்டும் கேமராவை பார்த்து உதட்டை சுழித்து போஸ்ட் செய்திருந்தாள். மின்மினியும் ஆரியனும் ஒன்றாக இருக்கும்படியாக இந்த ஒரே ஒரு படம் மட்டுமே அவளிடம் இருந்தது. அந்த போட்டோவை பார்த்த மின்மினி, நான் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆயிடுவனா ஆரியன்? யூ ஹாவ் டு earn me என்றாள். இங்கே மதுரையில் மின்மினியின் அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு ஆரியன் ஒரு கணம் தன் போனையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் மின்மினியை வீடியோ காலில் அழைத்து பார்த்தான். அவள் எடுக்கவில்லை. போனை அணைத்து வைத்தபடி ரூமுக்குள் வந்தான். அங்கே சித்தார்த் கட்டிலில் சந்தோஷமாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். டின்னர் கூட திறக்கப்படாமல் அப்படியே இருந்தது. சித்தார்த் சாப்பாட்டை கூட தொடவில்லை. ஆரியனுக்கும் சாப்பிடும் மனநிலையும் இல்லை. மின்மினி இப்படி போனை துண்டித்ததால் அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் வந்தது. சித்தார்த் அருகில் படுத்துக்கொண்டான். மறுநாள் காலையில் ஆரியன் கடுமையான தலைவலியுடன் எழுந்தான். எல்லாம் முதல் நாள் ராத்திரியில் குடித்ததால் வந்த ஹேங் ஓவர். ஆரியன் எழுந்து அமர்ந்து தலையை பிடித்து கொண்டான். சித்தார்த்தும் எழுந்தான். அவனுக்கும் அதே ஹேங் ஓவர் இருந்தது. ஆரியனும் மினியும் பால்கனியில் பேசும்போது சித்தார்த் ஆரியன் மீதம் வைத்திருந்த பாட்டலை காலி செய்திருந்தான். சித்தார்த் தலையை பிடித்துக்கொண்டே படுக்கையில் இருந்து எழுந்து, ஆரி செமையா பசிக்குதுடா, ஏதாவது ஆர்டர் போடுறியா என்றான். ஆரியனும் படுக்கையில் இருந்து எழுந்து பாத்ரூம் சென்று கொண்டே, ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீயும் குளிச்சிரு, சாப்பிட்டு கிளம்பி போய் ஷியாமா பாத்தரலாம் என்றான். சரி என்று தலையசைத்த சித்தார்த் அங்கிருந்து கிளம்பி தன் அறைக்கு சென்றான். 1 மணி நேரம் கழித்து சித்தார்த் ஆரி இருவரும் காலை உணவை சாப்பிட்டு விட்டு மிஸ்டர் ஷியாமை சந்திக்க கிளம்பினார்கள். ஷியாம் மதுரையில் மிக முக்கியமான வழக்கறிஞர். எதற்காக இந்த மீட்டிங் என்றால், பிரான்ச்சில் ஏற்பட்ட விபத்தால் உயிரிழந்த 2 தொழிலாளிகளில் ஒருவரின் குடும்பத்தினர் சில தொழிலாளர்களை அவர்களுடன் சேர்த்து கொண்டு நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் விஷயம் மிகவும் சிக்கலானதாக மாறியது. ஆனால் சித்தார்த்தும் ஆரியும் இவை எல்லாவற்றையும் தங்கள் புரிதலுடன் கையாண்டனர். கடைசியாக திரு ஷியாமை சந்தித்த போது எல்லாம் சரியாகிவிடும் என்பதை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து கொண்டனர். மாலையில் சித்தார்த் மட்டுமே சென்னைக்கு கிளம்பி வந்திருந்தான். ஆரி அவனுடன் வரவில்லை. சித்தார்த் அவனுடைய தாத்தா மகாதேவன் அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்த சொக்கலிங்கம் ஐயா, சித், உன் கூட ஆரிய கூட்டிட்டு வந்திருக்கணும்ல, அவன் மட்டும் ஏன் வரல என்று கேட்டார். சித்தார்த் ஐயாவை பார்த்து, ஐயா, ஆரிக்கு கோயம்புத்தூர் பிரான்ச்சில் கொஞ்சம் வேலை இருக்கு, வேலையோட வேலையா அந்த பிரான்ச்சையும் எட்டி பாத்தரலான்னு அவன் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டான், நாளானைக்கு இங்க வந்துருவான் என்றான். சித்தார்த் சொன்னதை கேட்ட ஐயா, ஓ சரியாதான் யோசிச்சிருக்கான், நல்லது, எல்லா பிரான்ச்லயும் அப்பப்ப விசிட் பண்றது நமக்கு சேஃப் என்றார். அதன் பின் மகாதேவனை பார்த்த ஐயா, சரி தேவா, நாம கிளம்பலாமா என்றார். மகாதேவன், இன்னைக்கு ஒன்னும் பெரிய வேலையெல்லாம் இல்ல என்றபடி ஐயாவோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார். அதன் பின் சித்தார்த்தை பார்த்து, சித், நீ ரொம்ப டயர்டா இருக்க, நீ வீட்டுக்கு போய் முதல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடு என்றார். சித்தார்த் சரி என்று தலையசைத்து
அவர்களுடன் நடந்து செல்லும்போது மகாதேவனிடம், தாத்தா, அப்பா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா என்று கேட்டான். மகாதேவன் சித்தார்த் சொல்வதை கேட்டு பதிலுக்கு மிகவும் கிண்டலாக, இல்ல, உங்க அப்பா உங்க அம்மாக்கு ஸ்பெஷல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல பிஸியா இருக்கான் என்றார். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு மகாதேவன் சிரிக்க ஆரம்பித்தார். மகாதேவனின் பேச்சை கேட்டு ஐயா மற்றும் சித்தார்த் இருவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். மூவரும் சிரித்து பேசிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தனர். சித்தார்த் சென்னைக்கு திரும்பி 2 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் ஆரியனுக்கு இன்னமும் அந்த தீ விபத்தை செய்தது யார் என்கிற துப்பு கிடைக்கவே இல்லை. காலை கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு ஆச்சி அவருடைய அறையில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தார். தோட்டக்காரர் பகதூர் உள்ளே வந்து கொண்டிருந்தார். உள்ளே வந்தவர் கையில் பலவிதமான பைகள் இருந்தது. சுமக்க முடியாமல் சுமந்தபடி அவர் நடக்க தலையில் இருந்த சில பைகள் கீழே விழுந்தன. இதை பார்த்த ஆச்சியின் கவனம் வீட்டின் பிரதான கதவை நோக்கி சென்றது. அவர் பகதூர் அருகில் வந்து, என்னாச்சு, எதுக்கு இவ்ளோ பேக், யாரோடது இதெல்லாம் என்று கேட்டார். பகதூர் கொஞ்சம் கவலையோடு, காந்திமதி அம்மா வந்திருக்காங்க, இதெல்லாம் அவங்களோடது என்றான். ஆச்சிக்கு பகதூரின் வார்த்தைகளை கேட்டவுடன் நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருந்தது. என்னது, காந்திமதி இந்தியா வந்திருக்காளா என்று அதிர்ச்சியானார் ஆச்சி. சிறிது நேரத்தில் வாட்ச்மேன் சுந்தரம் உள்ளே வந்தார். அவர் கையிலும் நிறைய பைகள் இருந்தது. அதே நேரம் வெளியில் இருந்து, நல்லா இருக்கீங்களா பெரியமா என்று ஒரு குரல் கேட்டது. சத்தம் கேட்டு கதவை பார்த்த ஆச்சி, காந்திமதி என்றார். எதிரில் நின்ற பெண்ணை பார்த்ததும் ஆச்சியின் மீதி வார்த்தைகள் அவர் உதட்டுக்குள்ளேயே புதைந்தன. வீட்டின் மெயின் வாசலில் மிகவும் பருமனான பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு வயது சுமார் 50 இருக்கும். வெளியில் நின்று கொண்டிருந்த அந்த அம்மாள் ஆச்சியை பார்த்து, என்னாச்சு பெரியமா, என்ன நீங்க உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா என்று அதட்டலாக கேட்டார். இதை கேட்ட ஆச்சி சுயநினைவுக்கு வந்து மெயின் கதவை நோக்கி வேகமாக நகர்ந்து, நீ வராம வேற யாருக்கு இங்கு வர உரிமை இருக்கு, வா உள்ளவா காந்திமதி என்றார். அந்த பெண் உள்ளே வந்து ஆச்சியை கட்டிக்கொண்டாள். ஆச்சியும் அவரை அணைத்து கொண்டார். இந்த நேரத்தில் அவரது முகத்தில் பலவிதமான உணர்வுகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. ஆச்சி அதன் பின் அந்த பெண்ணை பிரிந்து, என்ன விஷயம் காந்தி, திடீர்னு எந்த தகவலும் சொல்லாம வந்து நின்னு எங்களை சர்ப்ரைஸ் பண்ற என்றார். அதற்கு அந்த பெண் ஆச்சியை பார்த்து, ஆமா பெரியம்மா, எனக்கு உங்களையும் பெரியப்பாவையும் பார்த்துட்டு போகணும் போல இருந்துச்சு. இப்ப விட்டா உங்களை மறுபடியும் பாப்பனோ மாட்டனோ, கடவுள் அதுக்கெல்லாம் வழிவிடுவாரோ இல்லையோ, நேத்திக்கு உயிரோடு இருக்கிறவங்கள இன்னைக்கு பார்க்க முடியறதில்ல என்று வேண்டுமென்றே பொய்யாய் பெருமூச்சு விட்டாள். ஆச்சியின் முகத்தில் அதுவரை இருந்த பொய்யான புன்னகையும் காந்திமதியின் இந்த பேச்சை கேட்டு மெல்ல மறைந்தது. ஹாலில் பேச்சு சத்தம் கேட்டு விஜி சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளுக்கும் காந்திமதி சொன்ன வார்த்தை கேட்டிருந்தது. அது அவளுக்கு பிடிக்கவில்லை. விஜி கல்பனாவிடம், அக்கா, இவங்க யாரு, நல்லா காத்தடிச்ச பலூன் மாதிரி வீங்கி போயிருக்காங்க, இவங்க எதுக்கு ஆச்சிக்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்றாள். விஜி சொல்வதை கேட்டுவிட்டு கல்பனா கண்களை காட்டி அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் மெதுவாக சொன்னாள், இது காந்திமதி அம்மா, ஐயாவோட தம்பி மக, மெய்யப்பன் ஐயாவோட தங்கச்சி, ஆரிக்கு அத்தை முறை என்றார். விஜி காந்திமதியை பார்த்து கொண்டே, இத்தனை வருஷமா நான் அவங்களை இங்க பார்க்கவே இல்லையே, அவங்கள பத்தி நீங்க யாரும் பேசி கூட நான் கேட்டதில்லையே என்றாள். கல்பனா விஜயை பார்த்து, நான் சொன்ன அளவுக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும், இப்போதைக்கு கிச்சனுக்கு போய் பாதையில் விட்டுட்டு வந்த வேலைய முழுசா முடிக்க பாரு என்றார். விஜி கல்பனாவின் திடீர் கோபத்திற்கு பயந்து, சரிங்கக்கா என்றபடி தலையசைத்து விட்டு சமையலறை நோக்கி சென்றாள். ஆச்சி சோஃபாவில் அமர்ந்த பிறகு காந்திமதியிடம், ஏன் தியாவையும் ராஜையும் உன் கூட கூட்டிட்டு வரல என்று கேட்டாள். அதற்கு காந்திமதி சிரித்து கொண்டே, 2 பேரும் என்னை விட்டுட்டு தனியா எங்க போயிட போறாங்க, தியா ஃப்ரெண்டு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா, அவங்க 3 பேரும் கார்ல பின்னாடி வராங்க என்றார். அதற்குள் கல்பனா தண்ணீரை கொண்டு வந்து காந்திமதியிடம் கொடுத்தார். கல்பனாவை பார்த்து சிரித்த காந்திமதி, நீ இங்கே வசதியா செட்டில் ஆயிட்ட போல என்றார். கல்பனா பதில் எதுவும் சொல்லாமல் லேசாய் சங்கடத்தோடு சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். ஆச்சிக்கு திடீரென்று மின்மினியின் நினைவு வந்தது. அவர் முகத்தில் பல்வேறு விதமான கலக்க உணர்வுகள் தோன்றின. நீ இங்கே இரு காந்தி, நான் போய் டீ போட சொல்லிட்டு வரேன்
என்றபடி பதில் எதுவும் பேச வாய்ப்பளிக்காமல் வேகமாக சமையலறையை நோக்கி சென்றார். ஆச்சி கிச்சனுக்கு போன போது மின்மினி, சூடான பப்ஸ் யாருக்கு வேணும், சூடான சுவையான பப்ஸ் என்றபடி உற்சாகமாக பப்ஸுகளை எண்ணெயில் போட்டு பொரித்து கொண்டிருந்தாள். ஆச்சி மின்மினி அருகே வந்து, நல்ல வேளை நீ இங்கதான் இருக்க என்றார். மினி ஆச்சியை பார்த்து, ஆச்சி பஃப் சாப்பிட்றீங்களா? யூடியூப்ல பார்த்து நானே ட்ரை பண்ணேன். திடீர்னு எனக்கு பஃப் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் செஞ்சிட்டு இருக்கேன் என்றாள். மினி சொன்னதை கேட்டு ஆச்சியால் சிரிக்க முடியவில்லை. அவசர அவசரமாக, நீ முதல்ல உடனே காலேஜுக்கு கிளம்புற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க, பஃப்ஸ் எல்லாம் நான் அப்புறமா சாப்பிடுறேன் என்றார். மினி நிலைமையின் தீவிரம் தெரியாமல், ஆச்சி எனக்கு தான் காலேஜ் லீவ் ஆச்சே, நான் எதுக்கு காலேஜ் போறது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் என்றாள். ஆச்சி மினியின் கன்னத்தை வருடி, நான் சொல்றத மட்டும் செய்ய கண்ணு, உன்னோட தாலி மெட்டி எல்லாம் மறைக்கிறாப்புல ட்ரெஸ் பண்ணு, உனக்கு கல்யாணம் ஆன அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாது எனவும் மினி ஆச்சியின் முகத்தை வைத்து ஏதோ புரிந்து கொண்டதை போல சரி என்று தலையசைத்தாள். அதன் பின் ஆச்சி விஜியிடம் திரும்பினாள். விஜி, நான் போன் பண்ணி சொல்லும்போது மினிய அவ ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வா, ஆரி ரூம்ல இல்ல, மினிக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க விட்டுட்டு வா என்றார். விஜி சரி என்று வேகமாக தலையசைத்தாள். கூடவே இந்த பப்ஸ் கூட 4 டீ போட்டு ஹாலுக்கு கொண்டு வா. ஆச்சி இவ்வளவும் சொல்லிக்கொண்டே சமையலறையை விட்டு வெளியே சென்றார். கல்பனா அமைதியாக ஆச்சி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்தில் காந்திமதி இந்த வீட்டிற்கு திரும்பி வந்திருப்பதை பார்த்து ஆச்சி எவ்வளவு வருத்தமாக இருக்கிறார் என்பதை அவரின் முகமே காட்டிக் கொடுத்து கொண்டிருந்தது. உறவினர்களை வரவேற்க வேண்டிய ஆச்சி லிவிங் ரூமை அடைய அங்கே சிலர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. ஆச்சி ஹாலுக்குள் போக அங்கே 2 இளம் பெண்களும் ஒரு ஆணும் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். தியாவையும் ராஜியும் ஆச்சியால் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. அந்த 3வது பெண் ஆச்சியை நோக்கி வந்து, என் அடையாளம் தெரியுதா பாட்டி என்றாள். ஆச்சி ஏற்கனவே பதட்டமாக இருந்ததால், தெரியல கண்ணு, வயசு எல்லாத்தையும் மறக்கடிச்சிருது என்று சமாளித்தபடி, இந்த பாட்டிய சிரமப்படுத்தாம நீயே சொல்ல என்றார். நான் ஷாலினி ஆச்சி, ஆரியனோட ஸ்கூல்மேட் என்றாள். பாகம் 54. ஆச்சியின் வீட்டிற்கு காந்திமதி அம்மா அவருடைய மகன், மகள் மற்றும் மகளின் தோழியுடன் எதிர்பாரா விருந்தாளியாக வந்திருந்தார். அவர்களில் ஷாலினி மட்டும் ஆச்சியிடம் சென்று தன்னை ஆரியனின் ஸ்கூல்மேட் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள். ஆச்சி ஆச்சரியப்பட்டபடி, ஷாலினியா, நீ எவ்ளோ வளர்ந்துட்ட, அப்ப சப்பியா கியூட்டா இருந்த, இப்ப அழகா ஸ்லிம்மா ஆகிட்ட, அதான் எனக்கு அடையாளமே தெரியல போல என்று ஷாலினியிடம் பேச, அவரது பேச்சை கேட்டு ஷாலினி சிரித்தாள். அதன் பின் ஆச்சி ராஜிடமும் தியாவிடமும் வந்தார். யார் இது, தியா குட்டியா, நல்லா நெடுநெடுன்னு வளர்ந்துட்டா காந்தி என்றவர் ராஜிடம் சென்று, நீ ராஜ் தானே என்று கேட்டார். ஆச்சி பேச பேச தியா முன்னால் சென்று அவளை கட்டிப்பிடித்து, எஸ் எஸ் ஆச்சி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, எங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, சூப்பர் ஆச்சி என்றாள். சிரித்துக்கொண்டே தியாவின் கன்னத்தில் முத்தமிட்ட ஆச்சி, நல்லா இரு குழந்தை என்றார். தியா ஜீன்ஸ் மற்றும் கருப்பு டிஷர்ட் அணிந்திருந்தாள். ஆரியனுக்கு இணையான உயரம் மற்றும் அளவான உடல் என்று அவள் பார்க்க ஒரு விளம்பர மாடல் போல தோற்றமளித்தாள். ஆச்சி ராஜை பார்த்தார். அவனும் முன்பை விட நிறைய மாறி இருந்தான். அவனை 7 வயதாக இருந்தபோது குழந்தை பருவத்தில் பார்த்தது. ராஜ் ஆரியனை விட 2 வயது இளையவன். அவன் பார்ப்பதற்கு ஹேண்ட்ஸமாக இருந்தான். மினியின் நிறத்திற்கு ஈடான நிறமும் ஆரியனை விட சற்றே உயரம் குறைவாகவும் இருந்தான். ஒரு ப்ளூ ஜீன்ஸுடன் வெள்ளை நிற ஷர்ட்டை அணிந்திருந்தான். ராஜை பார்த்து ஏதோ பேச நினைக்க ராஜ் எதுவும் பேசாமல் அவன் அம்மாவின் அருகில் போய் அமர்ந்து கொண்டான். இங்கே மீண்டும் கல்பனா ட்ரேயுடன் வந்து அனைவருக்கும் தண்ணீர் கொடுத்தாள். அதன் பிறகு ஆச்சி காந்திமதியை பார்த்து, நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க, அப்புறம் நேரா சாப்பாட்டு டேபிளுக்கு போயிடலாம் என்றார். அதன் பின், கல்பனா, இவங்கள நம்ம கெஸ்ட் ரூம்ஸ் இருக்கிற ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போ என்றார். கல்பனா அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்ல ஆரம்பித்தார். கெஸ்ட் ரூம் நோக்கி போகும்போது ஷாலினி அவரிடம், ஆண்டி, ஆரி எங்க, கண்ணிலேயே சிக்க மாட்டேங்கிறானே என்றாள். கல்பனா தொண்டையை செருமிக் கொண்டு, ஆரி தம்பி பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காருமா,
என்று பதில் சொல்லியபடி அவரவருக்கான அறைகளை காட்டினாள். இந்த இடைவெளியில் ஆச்சி விஜிக்கு மெசேஜ் செய்தார். அவள் மின்மினி முதலில் இந்த வீட்டிற்கு வந்தபோது தங்கிய பழைய அறைக்கு அழைத்து சென்றாள். மின்மினிக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவள் விஜயிடம், விஜி, இப்ப நான் ஏன் இங்க இருக்கணும்? எனக்கு தான் ஆரியனோட ரூம் இருக்கே என்றாள். விஜி மின்மினியை பார்த்து, தெர்ல மினிகா, ஆச்சி உங்களை இங்க கூப்பிட்டு வந்து விட சொன்னாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க, ஆச்சி வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். அதை கேட்ட மின்மினி விஜயிடம், என் ட்ரெஸ் எல்லாம் இப்ப அவர் ரூம்ல இருக்கு, கொஞ்சம் கொண்டு வந்து தர்றையா விஜி என்று கேட்க, விஜி தலையசைத்துவிட்டு அவள் ஆடைகளை எடுக்க சென்றாள். அதே சமயம் மின்மினி தன் அறையின் பால்கனிக்கு சென்றாள். அந்த வீட்டில் திடீர் என்று நடக்கும் பல விஷயங்களை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரம் யாரையும் எதிர்த்தும் பேச முடியாத நிலையில் மின்மினி அவர்கள் சொல்வதை செய்யும் பொம்மையாகவே மாறிப்போயிருந்தாள். மாலையில் விஜி மற்றும் கல்பனா இருவரும் கிச்சனில் உதவி செய்ய மின்மினி சமையலறையில் இரவு உணவுக்கான அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருந்தாள். சமைத்து முடித்ததும் அறைக்கு போயிருக்க வேண்டிய மின்மினி தாகம் எடுக்கவே கொஞ்சம் கிச்சன் சூட்டிலிருந்து வெளியேறி டைனிங் ஏரியாவில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து தண்ணீர் குடிக்க பின்னாலிருந்து யாரோ ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ஏய், எனக்கும் வாட்டர் வேணும், எனக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா என்று ஷாலினி மின்மினியிடம் கேட்டாள். ஷாலினி குரலை கேட்ட மின்மினி அவள் பக்கம் திரும்பி சரி என்று தலையை ஆட்டினாள். ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து ஷாலினியிடம் கொடுத்துவிட்டு கிளம்ப நினைத்த போது ராஜ் மின்மினி முன் நின்று சிரித்துக்கொண்டே ஹலோ பியூட்டிஃபுல் என்றான். மின்மினி மௌனமாக இருந்தாள். சிரித்துக்கொண்டே அவளையே பார்த்து கொண்டிருந்த ராஜை பார்த்தாள். அதன் பின் பதில் எதுவும் சொல்லாமல் மின்மினி வேகமாக தலையை குனிந்து கொண்டே ராஜ் நிற்கும் இடத்திலிருந்து எதிர்பக்கம் செல்ல ஆரம்பித்தாள். ராஜ் மினியை குறுகுருவென்று பார்ப்பதை பார்த்த ஷாலினி அவனிடம், ராஜ், நீ இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? சும்மா இரு ராஜ், ஏதாச்சும் பஞ்சாயத்தாயிர போது என்று சிரித்துக்கொண்டே சொல்ல, அதன் பின் அவர்கள் இருவரும் ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தனர். மின்மினி டைனிங் அறையில் இருந்து வெளியேறுவதை பார்த்த ராஜ் ஷாலினியிடம், என்ன அழகா இருக்கா பாத்தியா ஷாலு, ஆச்சி ஊர்ல இருக்கிற மாடல்களை எல்லாம் நம்ம வீட்டு வேலைக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா என்ன என்றான். ஷாலினியும் சிரித்து கொண்டே, ஆமாமா, சர்வெண்டா இருந்தா கூட அவளுக்கு நல்ல ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு என்றாள் ராஜிடம். அதன் பின் ராஜ் அமைதியாக மின்மினி சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தான். இரவு நேரமானது. அனைவரும் தங்கள் அறையை விட்டு வெளியே வந்து உணவு அருந்த கீழே வந்தனர். மின்மினி மற்றும் விஜி இருவரும் சாப்பாட்டு மேஜையில் உணவை ஒன்றாக வைத்தனர். சாப்பாடு பரிமாறிவிட்டு மின்மினி அவளுக்கான இடத்தில் உட்கார போக ஷாலினி அவளை தடுத்து, என்ன பண்ற, எங்க கூட உட்கார்ந்து நீ எப்படி சாப்பிடுவ என்றாள். அப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காத மின்மினி ஷாலினியை ஒரு கணம் பார்த்த பின்னர் நின்றபடியே ஷாலினியிடம், உங்க கூட நான் சாப்பிடக்கூடாதா? அப்படின்னா எனக்கு புரியல என்றாள். கொஞ்சம் தாமதமாக டைனிங் அறைக்கு வந்த ஆச்சி மின்மினியையும் ஷாலினியையும் பார்த்து, என்னாச்சு, ஏன் யாரும் சாப்பிட ஆரம்பிக்கல என்றார். ஷாலினி ஆச்சியிடம் சென்று மின்மினியை சுட்டிக்காட்டி, இந்த பொண்ணு என இழுக்க, ஷாலினி பேசி முடிக்கும் முன் ஆச்சி குறுக்கிட்டு, இது மின்மினி, இவ கொஞ்ச நாளா எங்க கூட இருக்கா என்றார். ஆச்சியின் பேச்சை கேட்டு மின்மினி அதிர்ச்சி அடைந்தாள். அவள் சொல்வதை கேட்டு அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆச்சி தன்னை இந்த வீட்டு மருமகள் என்று ஏன் எல்லோரிடமும் சொல்லவில்லை என்று அவளுக்கு புரியவில்லை. வருத்தத்தில் தலை குனிந்து கொண்டாள் மின்மினி. அப்போது காந்திமதி மின்மினியை பார்த்து கொண்டே, ஷாலினி, ஆச்சிக்கு இன்னும் வெளியில உள்ள குப்பைகளை வீட்டுக்குள்ள வச்சு அலங்காரம் பண்ற பழக்கம் போகல போல. முன்னாடி மையப்பன் ஒரு பொண்ணை கூட்டியாந்தான், சரி வசதி வாய்ப்பு தான் இல்லைனாலும் ரத்த சொந்தம் தானேன்னு கூப்பிட்டுக்கிட்டா இது யாருன்னே தெரியல. ஒருவேளை ஆரியா எங்கிருந்தாவது புடிச்சிட்டு வந்தானோ என்ன கிரகமோ என்று படு ரூடாக மின்மினியிடம் தனது முதல் இன்ட்ரியை எடுத்து வைத்தார் காந்திமதி. மறுபுறம் காந்திமதியின் இந்த வார்த்தைகளை கேட்ட மின்மினியின் மனம் மிகவும் சுருண்டு போனது. அவள் அங்கிருந்து கிளம்பி சமையலறைக்கு சென்றாள். ஆச்சி அவளை தடுக்க முயன்றாள். ஆனால் மின்மினி அதற்குள் அங்கிருந்து வெளியேறியிருந்தாள். உடனே ஆச்சி சமையலறைக்கு செல்லவிருந்த போது காந்திமதி அவளை தடுத்து, எங்க போறீங்க பெரியமா
இது குடும்பத்து ஆளுங்க மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுற இடம், அதனால நீங்க இருங்க என்றாள். ஆச்சி அவள் பேச்சை கேட்டுவிட்டு தன் இடத்தில் அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் காந்திமதி வாயை திறந்தாள். பெரிய பையன் இங்க காணல. இந்த வயசுலயுமே ஆபீஸ் போறாரு, இல்ல ரூம்ல எதுவும் படுத்து கிடக்குறாரா என்றாள். ஆச்சி, அவர் ஆபீஸ் போயிருக்காரு காந்தி என்று வேற எதுவும் பேச விரும்பாமல் அமைதியாக சாப்பிட ஆரம்பிக்க, காந்திமதி அதனை கேலி செய்தபடி, அவருக்கு தான் வயசாயிடுச்சுல, எதுக்கு அங்க எங்கேயும் போனோம், சும்மா ரூம்ல காலாட்டிக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிடலாம்ல என்றார். அவர் சொல்வதை கேட்டுவிட்டு ஆச்சி முகத்தில் ஒரு பொய் சிரிப்பை உதிர்த்துவிட்டு, ஆண்டவன் அவரை இன்னமும் அதே சுறுசுறுப்போட தான் வச்சிருக்கார் காந்தி. ஆரி பிசினஸ் பாத்துக்கிறான், இவர் கொஞ்ச நேரம் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு மகாதேவன் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் இருப்பாரு என்றாள். இதை கேட்ட காந்திமதி சற்று அதிர்ச்சி அடைந்து, என்னது, அந்த மகாதேவன் மாமா பரலோகம் போய் சேரலையா? இன்னுமா உயிரோடு இருக்கிறாரு என்று கேட்டாள். ஆச்சிக்கு காந்திமதி மீது கடும் கோபம் வந்தது. சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறதும் இல்லாம கொஞ்சமாச்சும் நாகரிகத்தோட பேசுறாளா பாரேன். எல்லாம் இவர சொல்லணும். மெய்யப்பன் தங்கச்சி வரப்போறான்னு என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொல்லிருக்கலாம்ல. எத்தனை வயசானாலும் இவருக்கு இந்த விஷயத்துல மட்டும் பொறுப்பே வராது என்று மனதிற்குள் ஐயாவை திட்டிக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஆச்சி. அதன் பின் அனைவரும் நிம்மதியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது, ஆரி மை டியர் பாய் பெஸ்டி என்று திடீரென ஷாலினி கூவ, இங்கே ஆரியன் உள்ளே வந்திருந்தான். ஷாலினி அவன் பெயரை கத்தியபடி அவன் அருகில் வந்து அவனை கட்டிப்பிடித்தாள். ஆரியன் சிரித்துக்கொண்டே ஷாலினியை அணைத்துக் கொண்டு, வாட் இஸ் சர்ப்ரைஸ், நீ எப்ப இந்தியா வந்த என்று கேட்டான். அதே நேரம் மின்மினி மிக சரியாக சமையலறையில் இருந்து வெளியே வர, அங்கே ஆரியன் ஷாலினியை கட்டிப்பிடித்து சிரித்துக்கொண்டே பேசுவதை பார்த்தாள். இதை பார்த்ததும் மின்மினியின் ரத்தம் சூடாக ஆரம்பித்தது. அப்போது ஷாலினி வேறு நைட் ஷூட் அணிந்திருந்தாள். அவளது நைட் ஷூட்டின் மேல் ஒரு கிராப் டாப் இருந்தது. இப்போது ஆரியனின் கை ஷாலினியின் திறந்த இடுப்பில் இருந்தது. அதிலும் மிக லோ நெக் கொண்ட ஒரு கிராப் டாப் அவளது அழகை சொல்லி அழைக்க, இவர்கள் இருவரையும் இப்படி நெருக்கமாக பார்த்த மின்மினிக்கு இப்போது பொறுமை முற்றிலுமாக போயிருந்தது. வந்த ஆத்திரத்திற்கு ஆரியனை வெட்டி கூறு போட வேண்டும் போல இருந்தது. அது முடியாது என்பதால் அவர்கள் இருவருக்கும் நடுவே போய் அவர்களை பிரிக்க நினைக்கையில் கல்பனா அவளை அங்கிருந்து நகர்த்தி கொண்டு போனார். ஆரியின் கண்களில் படாமல் கல்பனா மினியை சமையல் அறைக்குள் அழைத்து சென்றார். இவங்க ஐயாவோட தங்கச்சி சொந்தங்க மினி. அங்க ஒரு பொம்பளை கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம பேசுதே, அது ஆரியனுக்கு அத்தை முறை. ஆரியனை கட்டிப்பிடிச்ச அந்த பொண்ணு அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஷாலினி. இவங்க யாருக்கும் உங்க கல்யாணம் நடந்த விஷயம் தெரிய வேணான்னு ஆச்சி நினைக்கிறாங்க. அதான் உன்னை அவங்க கிட்ட மருமகன்னு சொல்லாம விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள்ல எல்லாரும் போயிடுவாங்க. அது வரைக்கும் நீயோ ஆரி தம்பியோ ஒன்னா இருக்க வேணாம், உங்க கல்யாண விஷயங்களை சொல்லவும் வேணாம் என்ற கல்பனா, ஆச்சி இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க மினி, மிச்சத்தை அவங்களே அப்புறம் வந்து உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க என்றார். கல்பனா சொல்வதை கேட்டு மின்மினிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆண்டி, இது அவங்க சொந்தக்காரங்க தானே, அவரோட எதிரிகளுக்கு தானே நாங்க கல்யாணம் பண்ணது தெரியக்கூடாது. இவங்களுக்கு தெரிஞ்ச தப்பில்லல்ல, ஏன் இவங்க கிட்ட கூட சொல்ல வேணான்றாங்க என்று கேட்டாள் மின்மினி. கல்பனா எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி, இந்த அம்மா பேசுறத கேட்டல்ல மினி, உள்ள நுழைஞ்சதுல இருந்து அவங்க வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தையாவது வந்துச்சா? இவங்க கிட்ட உன் கல்யாணம் பத்தி சொன்னா அது நல்லது இல்லைன்னு ஆச்சு நினைச்சிருப்பாங்க மினி என்றார். இதை கேட்ட மினி, அது இருக்கட்டும், அந்த ஷாலினி, அதான் அந்த ஸ்கூல் மேட்டு, அவ எதுக்கு அவர் கூட அவ்வளவு க்ளோஸா நிக்கிறா? க்ளோஸ் ஃப்ரெண்டுனா க்ளோஸாவே நிக்கணுமா என்ன? எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை, அவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்ட கல்பனா மின்மினியின் தலைமுடியை அன்புடன் வருடி, நீ ஆச்சியை நம்புறதான என்று கேட்க, மினி, ஆச்சிதான் எனக்கு உயிர் என்றாள். அப்ப பேசாம அவங்க சொல்றத கேளு, அவங்க எது பண்ணாலும் உனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? இங்க வந்த புதுசுல உனக்கும் ஆரியன் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஆச்சி ஆசைப்பட்டாங்க. அப்ப கூட நீ ஆரியன் தம்பிய பார்த்து பயந்து இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. ஆனா இப்ப பாரு, ஆரி தம்பி இன்னொரு பொண்ணு கூட நிக்கிறத பார்க்க கூட உனக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளோ பாசமா மாறி இருக்க. ஆச்சி எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்வாங்க.
அப்படி அவங்க எது செஞ்சாலும் அது நல்லதுக்காக மட்டுமே தான்னு நீ புரிஞ்சுக்க இந்த கல்யாணம் தான் சாட்சி மினி. நீ ஆச்சி ஐயாவை மட்டும் நம்பு, மீதி எல்லாமே உனக்கு நல்லதாத்தான் நடக்கும் மினி என்றார் கல்பனா. அதன் பின், ரூம் ஓகேவா மினி? நான் வேணா கூட படுத்துக்கவா? நீ ஆரியன் தம்பி இல்லாம தூங்க கஷ்டப்படுவ என்று கண் சிமிட்ட மினி வெட்கப்பட்டு கொண்டே, அதெல்லாம் வேணாம், நானே தூங்கிப்பேன், நீங்க உங்க ரூமுக்கு போங்க என்றாள் மினி. பாகம் 55. கல்பனா மினியிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு போய்விட கிச்சன் உள்ளே வந்த விஜி மினி சமையலறை ஜன்னல் அருகே நின்று டைனிங் டேபிளையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தாள். விஜி மினியின் தோளில் கை வைத்ததும் மினி பின்னால் திரும்பி பார்த்தாள். விஜி மின்மினியின் அருகில் நின்றிருந்தாள். விஜி மினியை பார்த்து, அக்கா, இங்க நின்னு அவங்கள ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் இந்த வீட்டுக்கு வாரிசு. அந்த உரிமையோட போய் அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை இப்படி பார்க்க சகிக்கல என்றாள் விஜி. மினி மீண்டும் டைனிங் டேபிளை திரும்பி பார்த்துவிட்டு, இல்ல, எனக்கு பசிக்கல என்றாள். டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்து உணவு உண்ணத் தொடங்க ஆரியனும் வந்து எல்லோருடனும் சேர்ந்தான். ஷாலினியின் அருகில் அமர்ந்து கொண்டான். ஆரியன் அருகில் அமர்ந்திருந்த ஷாலினியை பார்த்த மினியின் பொறுமை மொத்தமாக உடைந்தது. ஆமா விஜி, யார் இந்த ஃபெவிஸ்டிக்? அவரை விட்டு அங்க இங்க நகராம கூடையே உட்கார்ந்திருக்கா என்றாள். விஜி மினியின் பேச்சை கேட்டு அவளிடம், ஃபெவிஸ்டிக்கா? நல்ல பொருத்தமான பேருதான் என்று சிரித்தாள். மினி கோபமாக ஷாலினியை பார்த்துவிட்டு, ஆமா, உயரமா ஒட்டட குச்சி மாதிரி இருந்துட்டு வந்ததுல இருந்து அவரோட ஒட்டிக்கிட்டே இருக்கால, அப்ப அவ ஃபெவிஸ்டிக் தானே என்றாள். ஜன்னலுக்கு வெளியே பார்த்த விஜி, அக்கா, அவங்க ஷாலினி, ஆரியன் சாரோட ஸ்கூல்மேட். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு என்கிட்ட கல்பனா அக்கா சொன்னாங்க என்றாள். ஆமா, பெரிய சின்ன வயசு ஃப்ரெண்டு. எனக்கு கூட தான் விஸ்வேஷ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து பழக்கம், ஸ்கூல்மேட். அதுக்காக அவ மேல இப்படி எல்லாம் விழுந்து விழுந்தா நான் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம, இதுல ஃபாரின் ரிட்டன் வேற என்று வாயை கோணி பழிப்பு காட்டினாள் மினி. அங்கே டைனிங் டேபிளில் ஆரியன் மினிக்கு முதுகை காட்டி அமர்ந்திருந்தான். அவன் அருகில் ஷாலினி மட்டும் அமர்ந்திருந்தாள். மீதமுள்ளவர்கள் ஆரியன் மற்றும் ஷாலினிக்கு முன்னால் அமர்ந்திருந்தனர். அதனால் கிச்சன் ஜன்னலில் இருந்து தங்களை வேடிக்கை பார்க்கும் மினியை யாரும் கவனிக்கவில்லை. ஷாலினி ஆரியனை பார்த்து, லெட்ஸ் ஸ்டார்ட் மேன், நாம ஒன்னா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு என்றாள். ஆரியன் ஷாலினியின் பேச்சை கேட்டு சிரித்து கொண்டே, இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் ஃப்ரெஷ்ஷான அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றபடி ஆரியன் மீண்டும் வீடு முழுவதும் அங்கும் இங்குமாக பார்க்க ஆரம்பித்தான். அவன் கண்கள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவன் தேடும் அவள் அவன் முன் வரவில்லை. மின்மினியை உடனே பார்த்தாக வேண்டும் என்ற ஏக்கம் ஆரியனுக்கு இருந்தது. ஆரியன் டைனிங் டேபிளில் இருந்து எழுந்திருக்க ஷாலினி அவனை தடுத்து, ஆரி, எங்க போற என கேட்க ஆரியன் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து கொண்டே, நான் என் ரூமுக்கு போறேன், ஃப்ரெஷ்ஷான பிறகு கீழே வரேன் என்றான். ஷாலினியிடம் இப்படி சொல்லிவிட்டு வேகமாக படிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்தான் ஆரியன். கீழே மினியை காணாததால் அவள் அறையில் இருக்க வேண்டும் என்று யூகித்தான். இதற்கு மேலும் காத்திருக்க முடியாமல் அவளை பார்க்கும் சந்தோஷத்தோடு ரூமிற்குள் நுழைந்தான். ஆரியன் அறையை அடைந்து அறை முழுவதையும் தேடி பார்த்தும் மினியை எங்கும் காணவில்லை. ஆரியனுக்கு இப்போது கோபம் வந்தது. அவன் தன் போனை எடுத்து மினியை அழைக்க ஆரம்பித்தான். ஆனால் மினி 3 முறை அழைத்தும் அழைப்பை எடுக்கவில்லை. ஆரியன் கோபத்துடன் போனை கட்டிலில் எறிந்துவிட்டு க்ளோசட் அறைக்கு சென்றான். உடனடியாக அவளை பார்க்க முடியாத பதட்டம் மட்டும் அவனிடம் அதிகமாக இருந்தது. இங்கே அனைவரின் இரவு உணவு முடிந்ததும் அனைவரும் ஹாலில் உள்ள சோஃபாக்களில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ஆச்சியும் அவர்கள் அனைவரிடமும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மினி சமையலறையை விட்டு வெளியே வந்து மாடிக்கு சென்று கொண்டிருந்தாள். ஆச்சி அவளை அழைத்து, இங்க வா மினி, நீ சாப்பிட்டியா என்று கேட்க மினி ஆச்சியிடம் சென்று, சாப்பிட்டுட்டேன் ஆச்சி, கொஞ்சம் தலைவலிக்குது, நான் ரூமுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு மேலே சென்றாள் மினி. ஆச்சி அவர் அருகில் அமர்ந்திருந்த காந்திமதியிடம், காந்தி, நீங்கெல்லாம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, உங்க பெரியப்பா வர லேட் ஆகும், அதனால அவரை காலையில பார்த்து பேசிக்கலாம் என்றார். காந்திமதி சோஃபாவில் இருந்து எழுந்து, ஆமா பெரியமா, எனக்கும் டயர்டா தான் இருக்கு, பெரியப்பா கிட்ட காலையில பேசிக்கிடுத. பசங்களா,
நீங்களும் போய் தூங்குங்க, நைட்டெல்லாம் வாயடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க என்று சொல்ல சிறிது நேரத்தில் அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று விட்டனர். இங்கே ஆரியனின் அறையில் ஆரியன் குளித்துவிட்டு வந்து தனது அலமாரியை திறந்து உடைகளை எடுத்து பார்த்தபோது மினியின் உடைகள் எதையும் அங்கே காணாமல் திடுக்கிட்டான். அதை பார்த்த ஆரியன் தனக்குள், இவள் ட்ரெஸ் எல்லாம் இங்க காணோம், நான் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள அவ எங்காச்சும் ஊருக்கு போயிட்டாளா என்றபடி அடுத்த அலமாரியை திறந்து பார்க்க அங்கே அவளுடைய புடவைகள் இருந்தன. மறுபடியும் நிவா கூட யார் வீட்லயாவது பார்ட்டி கிருட்டின் போயிட்டாளா, அவளை என்ன பண்றம் பாரு என்றபடி ஆரியன் வேகமாக உடைகளை அணிந்து கொண்டு அவசரமாக அறைக்கு வந்தான். அவனுக்கு இப்போது மிகவும் கோபம் வந்தது. மினி எங்கிருக்கிறாள் என்பது அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆரியன் அவளை உடனே பார்க்கும் ஆவலோடு இருந்ததால் அவளை கண்டுபிடிக்க அறைக்கு வெளியே செல்ல கதவை திறந்தவுடன் ஆச்சி தன் முன் நிற்பதை பார்த்தான். அவன் ஆச்சியை பார்த்து, ஆச்சி, நீங்க எங்க இங்க? சொல்லிருந்தா நான் உங்க ரூமுக்கு வந்திருப்பேன்ல என்றான். ஆச்சி அறைக்குள் வந்து ஆரியனிடம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். ஆச்சி வந்து அறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். ஆரியனும் அவள் அருகில் அமர்ந்து, ஆச்சி, மினி எங்க போயிருக்கா? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறா, என்ன ஆச்சு என்று கேட்க, நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன் என்றார் ஆச்சி. ஆரியன் கேள்விக்குறியோடு ஆச்சியை பார்க்க ஆச்சி அவனிடம், இனி நீ மின்மினியோட ஒன்னா இருக்க முடியாது ஆரி என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஆரி அதிர்ந்து போயிருந்தான். ஒன்னா இருக்க முடியாதுன்னா புரியலாச்சி என்று தடுமாறினான். ஆச்சி தன் இடத்தை விட்டு எழுந்து, உனக்கும் மினிக்கும் கல்யாணமானதை பத்தி 6 மாசத்துக்கு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லியிருந்த, ஞாபகம் இருக்கா? உனக்கு அது ஞாபகம் இல்லாட்டி நான் ஞாபகப்படுத்துறேன். இன்னியோட உனக்கு கல்யாணம் ஆகி 2.5 மாசம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3.5 மாசம் அவ கூட நீ தொடர்ந்து வாழ போறியா இல்ல அவளை டிவோர்ஸ் பண்ண போறியா? இது எனக்கே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலைமையில வந்திருக்கிறது உன் அத்தையும் அத்தை பசங்களும், நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்க. அவங்களுக்கு உன் கல்யாண கதை, டைவர்ஸ் கதையெல்லாம் தெரிய வேணான்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க ஊருக்கு போற வரைக்கும் மினி கூட நீ ஒன்னா இருக்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் என்றார் ஆச்சி. இதை கேட்டதும் ஆரியனுக்கு எல்லாம் புரிந்தது போல் இருந்தது. இல்ல ஆச்சி, நான் மினிய என்றவன், நான் மின்மினியை விட்டுட்டு போக மாட்டாச்சி. நான் எல்லாரும் முன்னாடியும் இந்த கல்யாணம் பத்தி பேச போறேன் என்றான். ஆரியன் இப்படி பேசுவதை கேட்டு ஆச்சிக்கு உள்ளுக்குள் சந்தோஷம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், இந்த சொந்தக்காரங்க முன்னால நீ எதையும் பண்ணாத ஆரி. அவங்க கிளம்பினப்புறம் நீங்க உங்க உறவை என்ன செய்ய போறதா இருக்கீங்கன்னு முடிவெடுப்போம். அதுக்கப்புறம் அதை வெளி உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணலாம். அது வரைக்கும் மினியை விட்டு கொஞ்சம் விலகி இரு. மினியையும் உன்னையும் பத்தி அவங்க யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிய வேணாம், புரிஞ்சுதா என்றார். இதை கேட்ட ஆரியனுக்கு எரிச்சலாக இருக்க, இப்ப சொன்னா என்ன அப்புறம் சொன்னா என்ன ஆச்சிமா? இந்த அத்தை எங்களை என்ன பண்ணிட முடியும்? எதுக்கு இவங்க போனப்புறம் சொல்ல சொல்றீங்க என்று கேட்டான். ஆரியன் பேச்சு கேட்டு ஆச்சி இப்போது கோபமடைந்தாள். அவள் உரத்த குரலில் அவனிடம் சொன்னாள், சொல்ல வேண்டி வரப்ப நானே சொல்வேன் ஆரி. இப்போதைக்கு உன் அத்தை காந்திமதிக்கு எதுவும் தெரிய வேணாம், ஞாபகம் வச்சுக்க. மினிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நீ நடந்துக்கணும் என்று கடுமையான முகத்துடன் ஆச்சி கூறினார். ஆச்சி தன் வார்த்தைகளை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப தொடங்க, அதன் பின் ஏதோ யோசித்து விட்டு மீண்டும் திரும்பி வந்து, உன் டின்னர் ரூமுக்கு வந்துரும், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ யாரோ மினி யாரோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். மறுபுறம் ஆச்சியின் இந்த வார்த்தைகளை கேட்டு கோபத்தில் முகம் சிவந்தான். தன்னுடைய கல்யாணத்தை ரகசியமாக வைக்க சொல்லி தான் சொன்னது மிக பெரும் தவறு என்பதை அவன் உணர்ந்தான். அதற்காக அதிகமாக பதட்டப்பட்டான். உள்ளுக்குள் அலைப்பாய்ந்தான். இந்த சங்கடத்திற்கு ஒரே மருந்து இப்போதைக்கு மினிதான். ஆரியன் தொடர்ந்து வலித்துக் கொண்டிருக்கும் அவனுடைய நெஞ்சை தடவிக்கொண்டே அந்த அறையில் அங்கும் இங்கும் அலைய ஆரம்பித்தான். மின்மினி வேறு போனை எடுக்காததால் ஆரியனுக்கு மனதின் வலி அதிகமானது. தானே வந்து இந்த கல்யாணத்தை பற்றிய ரகசியத்தை வெளியே சொல்லலாம் என்று முடிவெடுத்த பின்னர் இப்போது இதில் ஆச்சி திடீரென்று குறுக்கிடுவார் என்பதை ஆரியனே எதிர்பார்க்கவில்லை. யோசிக்க யோசிக்க அவனுக்கும் நம் அப்பாவி ஹீரோயின் மின்மினியின் மீதுதான் கோபம் வந்தது. தன்னுடைய தவறுகளுக்கு பெண்களை காரணம் காட்டும் ஆண் வர்க்கத்தின் அடிப்படை குணம் ஆரியனுக்கும் இருந்தது. அதே நேரம் கிச்சனில் இருந்து மினி தன் அறைக்கு வந்து நேராக பாத்ரூம் சென்றாள். அவளுக்கு அந்த க்ளோஸ்டு நெக் ஆடை அசௌகரியமாக இருந்தது. நடந்த எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்ததால் அவளுக்கும் மூச்சு திணறியது. அது ஆடையால் என்று நினைத்து கொண்ட மினி டிரெஸ் சேஞ்ச் செய்தாள்.
அதன்பின் பால்கனிக்கு வந்து நட்சத்திரங்கள் மின்னும் கருநீல ஆகாயத்தை உற்று பார்க்க ஆரம்பித்தாள். அதற்குள் அங்கு படுக்கையில் வைக்கப்பட்டிருந்த மினியின் போன் மீண்டும் ஒருமுறை அடித்து ஓய்ந்தது. ஆரியன் மின்மினியை பார்க்க முடியாத தாபத்தில் ஏங்கினான். பார்பிடால், எங்க இருக்க நீ? எனக்கு உடனே உன்னை பார்க்கணும் என்றபடி தன்னுடைய பின்னந்தலையை கோதிக்கொண்டே ஆரியன் தன் அறையை விட்டு வெளியே வந்து அவன் அருகில் இருந்த அறைகளை ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்தான். அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு, செப்பரேட் பண்ணதுதான் பண்ணாங்க, மினிய ரூமுக்கு பக்கத்திலேயே தங்க வச்சிருக்கலாம்ல, இப்ப நான் எந்த ரூம்ல போய் தேடுறது என்று புலம்பியபடியே மின்மினியை தேட ஆரம்பித்தான் ஆரியன். ஒவ்வொரு அறையாக தேடிய ஆரியன் பக்கத்து அறையின் கதவை தள்ளி பார்த்தபோது அறை உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருப்பதை கண்டான். ஆரியன் அதை தட்டுவதற்கு முன்னர் நிறைய யோசித்தான். இதெல்லாம் கெஸ்ட் ரூம்ஸ், இதுல நிச்சயமா ஷாலினி, ராஜ் அப்புறம் தியா தான் இருப்பாங்க. தட்னா திரும்ப அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேண்டி வரும், அதனால இங்க தேட வேண்டாம் என்று முடிவுக்கு வந்தான். ஆரியன் தன் அறை இருந்த முதல் தளத்தின் மறுபுறத்தில் நின்று கொண்டே இவ்வளவும் யோசித்துக் கொண்டிருந்தான். அதன் பின் ஏதோ நினைவுக்கு வந்தவனாக அவனுடைய அப்பா அம்மா வாழ்ந்த அறைக்கு அருகில் உள்ள அறைகளில் ஒவ்வொன்றாக மினியை தேட ஆரம்பித்தான். ஒரு கதவை தள்ளி பார்க்க அது உள்ளுக்குள் பூட்டப்பட்டிருந்ததை பார்த்து ஆரியன் அதுதான் மின்மினி தங்கியிருக்கும் ரூம் என்று முடிவுக்கு வந்தான். ஒருவேளை கதவை தட்டினப்புறம் வேற யாராச்சும் வந்து திறந்தா என்ன பண்றது என்று யோசித்த ஆரியன் அதன் பின் சரிவிட பாத்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஆச்சி நம்ம மினிக்கு தான் இந்த ரூமை கொடுத்துருக்கணும், ஏன்னா என் ரூமுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய ரூம்னா அது இதுதான் என்றபடி தனக்குள் பேசிக்கொண்ட ஆரியன் கதவை தட்ட ஆரம்பித்தான். ஒருமுறை லேசாக கதவை தட்டியும் யாரும் வந்து கதவை திறக்காததால் மறுபடியும் ஒருமுறை கதவை பலமாக தட்டினான். மினி படுக்கையில் பல யோசனைகளுக்கு நடுவே இருக்கும்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்தாள். ஆரியன் மீண்டும் ஒருமுறை கதவை தட்ட, இரண்டாவது முறை தட்டிய பிறகு கதவு திறந்தது. அறையின் கதவை திறந்து தன் எதிரில் நின்று கொண்டிருக்கும் மினியை பார்த்ததும் ஆரியனுக்கு முகமெல்லாம் பிரகாசமாக மின்னியது. ஆரியன் பேச வாயெடுக்கும் முன் அவனை அங்கே கொஞ்சமும் எதிர்பார்க்காத மினி அதிர்ச்சி அடைந்தாலும் எந்த வேகத்தில் கதவை திறந்தாளோ அதே வேகத்தில் கதவை தடால் என்று மூடினாள்.